திரு ராமசாமி, உங்கள் முதல் கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. நான் இன்றைக்கி பெருமளவுக்கு யாருக்கும் குறுக்கீடுகள் இல்லை. முதல் கட்டத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக நம்ம விவாதத்துக்குள்ளேயும் போயிடலாம். எஸ். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நான் போன முறை பேசும்போது சொன்னேன் சாமதானம் வேத தண்டம் அப்படின்னு. இன்று பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா வெறும் அரசு முறை பயணமாக மட்டும் இல்ல, தேர்தல் வரப்போகுது, அதனால தேர்தல் ஒட்டியும் அப்படின்தான் நிமித்தமான பயணம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்ற போது தமிழ்நாட்டுல என்ன தேவை, பாரதிய ஜனதா கட்சியின் திறம் எங்க இருக்கு, அவர்களால் என்ன ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, இங்க இருக்கிற ஆட்சிகள் என்ன குறைபாடு இருக்கு, இல்ல அந்த கட்சி அமைப்பிலேயே என்ன குறைபாடு இருக்கு, அதனால என்ன மாற்றம் இருக்கோ சிஸ்டமிக்கா அப்படின்றது அவரோட முதல் சிஸ்டம். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு கட்சி என்பது ஒரு குடும்பத்தை நாடி மட்டும் இருக்கிறது, அந்த குடும்பமே அந்த கட்சியாக பாவித்திருக்கிறது. ஆனால் நான் இந்த நாட்டையே என் குடும்பமாக பார்க்கிறேன், என்னுடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறது, நான் என் வேலையை என்னவாக செய்திருக்கிறேன். அதை நம்ம தலைவர்களே எடுத்துட்டோம்னா, பாரதிய ஜனதா கட்சியில அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள், நரேந்திர மோடி அவர்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார், அவர்களோட வாழ்க்கை முறை, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களோட பணி என்னவாக இருந்திருக்கு, அவங்களோட பைனான்சியல் பொசிஷன் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு திமுகவின் உயர் பொறுப்பில் இருக்கும் கட்சி தலைவர் இல்ல அவர் குடும்பத்தினர் எல்லாம் பார்த்தோம்னா அவர்களோட பொறுப்புகள் என்னவா இருக்கு, அவர்களோட பைனான்சியல் பொசிஷன் என்னவாக வளர்ந்திருக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு புரியும். அவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்லாம அவர்கள் அந்த பணம் சம்பாதித்ததற்கான பொறுப்பு நேர்மையான நியாயமான பிசினஸ் வழியில தான் இருந்திருக்கு. அப்படின்னா அவர்கள் நம்ம ஐஎம்ல எல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள நம்ம அவங்க கிட்ட லெசன்ஸ், நல்ல பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும், எப்படி பாசிட்டிவா ரன் பண்ணணும், எப்படி மேஜர் ஆண்டர்பிரனர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத அவர்கள் காமிக்கணும். அப்படின்னா அவர்கள் பப்ளிக்கா அந்த டேட்டாவையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவங்க இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனா அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் இல்ல. என்ன பாலிசிஸ் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றாங்க, எப்படி அவங்க மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்கு. எல்லாருக்கும் அந்த டவுட்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியும். இது இல்லாம இரண்டாவது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் மீது இருக்க டிபெண்டன்ஸ் என்ன, அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு எல்லாரும் குறை காணும் போது பிரதமர் மோடி அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு ஆட்சி காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 முறை வந்திருக்காங்க. 40 முறை வெறும் சும்மா பயணமா வந்துட்டு போல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற 2021 அப்புறமாகவே நம்ம இங்க குறைஞ்சபட்சம் 8 to 12 முறை பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் ரிலீசஸ் மட்டும் ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து ரிலீஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. அவர்கள் இல்லாம தனியாக நரேந்திர மோடி அவர்கள் வேற மாநில தலைவர்களோ இல்ல வேற யாரோடையாவது இருந்து ரிலீஸ் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்தோம்னா அது 40,000 கோடிக்கு மேல இருக்கு. அப்போ இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல 3.5 ஆண்டு காலத்துல மட்டுமே 1,40,000 கோடி நம்ம ப்ராஜெக்ட் ரிலீசஸ் பார்க்கிறோம். 1,40,000 கோடி ப்ராஜெக்ட் ரிலீசஸ் பார்க்கிறோம். இது இல்லாம நம்ம ஃபண்ட் கிராண்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. எப்பவுமே இல்லாம ஹையஸ்ட் பர்சன்டேஜ் டெவல்யூஷன். நான் எண்ணிக்கையில சொல்லணும், ஏன்னா இன்ஃபிளேஷன் இருக்கு, நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது. அதனால மற்ற ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் அதுக்கு வரவே இல்லை. பர்சன்டேஜ் டெவல்யூஷன் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு டோட்டல் டாக்ஸ் கலெக்ஷன்ல இன் ஃபார்ம் ஆஃப் செஸ்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங், அதுக்கப்புறம் கிராண்ட் இன் எய்டு, பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் கிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸ் டெவல்யூஷன், இன்டைரக்ட் டாக்ஸ் டெவல்யூஷன், இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஸ்டேட்டோட செப்பரேட் அலோகேஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா பர்சன்டேஜ்ல இன்னும் அதிகம், மற்ற ஆட்சி காலத்தோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா எடுத்த உடனே எல்லாருமே கம்பாரிசன் யூபியோட பீகாரோட அந்த மாநிலங்களோட பண்ணுவாங்க. அப்ப பின்தங்கிய மாநிலங்களுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அந்த பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த சுற்று விவாதத்தின் போது அது விவாதிக்க எளிதா இருக்கும். இப்ப நீங்க கூடுதலா என்ன வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம விவாதத்திலயும் எடுத்துக்கலாம். டெஃபினட்டா நம்ம 2014-15 பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து 2023-24 பைனான்சியல் இயர் ஒன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனா நம்ம அது வரைக்கும் இப்போ வரைக்கும் தெரிஞ்ச டேட்டால இருந்து எடுத்துப்போம். அப்போ 2.88 lakhs crores டைரக்ட் டாக்ஸ் ரெவல்யூஷன்ல வந்திருக்கு. 2.58 lakh crores பர்சன்டேஜ் சொன்னீங்க மெய்யப்பன், சதவீதத்துல சொன்னீங்க, நீ அப்சல்யூட் நம்பர்ல சொல்லுங்க, பர்சன்டேஜ்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. நான் பர்சன்டேஜ்ல டோட்டல் டெவல்யூஷன் யூபிஏ போன 10 ஆண்டு காலத்துல இருந்தது தமிழ்நாட்டுக்கு 14%, இப்ப 18.3% இருக்கு. அப்ப 4.3% அதிகமா இருக்கு டோட்டல் டெவல்யூஷன்ல. இதுக்கப்புறம் அதோட அதிகமா, அதுக்கப்புறம் 2.58 சாரி அந்த நம்பர் 7 18ல முன்னாடி 4, இப்ப 8.28, 4.28 அதிகமா இருக்கு. 10ல அந்த ஒரு சிங்கிள் டிஜிட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மட்டும் திரும்பி எடுத்துரும். கிராண்ட் 2.58 lakh crores
இல்ல இது பிஜேபி வெப்சைட்ல இருக்க டேட்டாவா இல்ல எங்க இருக்கக்கூடிய டேட்டா இது? இல்ல இது பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல அனௌன்ஸ் பண்ண இல்ல டேட்டா. எதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க பாட்ல சும்மா 4% இருக்குது. பார்லிமெண்ட்ல இருக்க மாட்டாங்கப்பா. டிஎம்கே எம்பிஸ்லாம் வெளில போயிடுவாங்க. சோ அவங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லி தான் கத்துக்கணும். ராம் சொல்லுங்க. அப்பதான் நம்ம தமிழ்நாடு எம்பிஸ்லாம் தெரியும். அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறது இல்ல. ஒண்ணும் இல்ல. கரெக்ட்டா சொன்னீங்க. எண்ணிக்கை அடிப்படையில மொத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டோட்டல் போட்டு நீங்க பெர்சன்டேஜ் நம்பர்ஸ் என்னன்னு முன்னாடி இருக்க 10 ஆண்டுக்கும் இப்போ இருக்க 9.5 இல்ல இப்ப ஆண்டுக்கும் ஃபைனலா நீங்க என்ன பர்சன்டேஜ் சொல்றீங்க நான் கிளாரிட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு விதமான நம்பர்ஸ் வந்துச்சு. இப்ப நீங்க ஃபைனலா சொல்றது யூபி அரசாங்கத்துல எவ்வளவு பர்சன்டேஜ், என்டிஏ அரசாங்கத்துல என்ன பர்சன்டேஜ் உங்க கிளைம் நீங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்? யூபிஏ அரசாங்கத்துல 4%க்கு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. என்டிஏ டயத்துல வந்து 7.8 to 8.2 வந்திருக்கு. இல்ல எக்ஸாக்ட் நம்பர் இல்ல இருக்கா? சரி அது நம்ம என்ன percentage நான் கால்குலேட் பண்றேன். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல கொடுத்தது. நான் பெர்சன்டேஜ் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அத நான் பர்சன்டேஜ் தான் கேட்டேன். பார்லிமெண்ட்ல இப்படி சொல்வாங்களா சார்? 7.8 to 8.2% ன்னு சொல்றாங்க. அதனால தான் சார் கனகராஜ் அண்ணே நான் தெளிவா சொன்னேன். பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கிற நம்பர் பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2004ல இருந்து 2014க்கு கொடுத்த பட்ஜெட்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா நீங்க எடுத்துட்டீங்களா? அதே மாதிரி 2014ல இருந்து 2028க்கு நம்ம சாரி நீங்க எடுத்திருக்கீங்களா? நீங்க எடுத்து கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா பட்ஜெட்ல அவைலபிளா இருக்கு. நான் ஏற்கனவே அதை கோட் பண்ணிருக்கேன். நான் அதை இப்ப எடுத்துக்கிறேன். ரைட் நீங்க நிறைய செய்யுங்க. சரி அப்ப தவறாக இருந்தா நீங்க எங்க இருக்கு தவறு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் டோட்டல் கணக்கையும் நான் சொல்றேன். 2.88 lakh crores வந்து 2014ல இருந்து 2024க்கு இருக்கு. அதே மாதிரி 2.58 lakh crores வந்து கிராண்ட் அண்ட் எய்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் வந்து 6412 இருக்கு. அதுக்கப்புறமா இது என்ன செஸ்ல இருந்து வந்த டெவல்யூஷனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு இருக்கிறது 36,353 crores இருக்கு. இது இல்லாம ஜிஎஸ்டி டெவல்யூஷனும் நம்ம எடுத்துப்போம். ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி எப்படி இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு வந்துருது. அது இல்லாம ஐஜிஎஸ்டில இருந்து கிராண்ட்னா 50% வந்துருது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அலோகேஷன்ல 41% டோட்டல் ஸ்டேட்ஸ். ஐஜிஎஸ்டில இருந்து வர்றது கிராண்டா சார்? சார் நான் அதுக்கு முன்னாடி செஸ்ல இருந்து கிராண்ட் நான் நம்பர் தனியா சொல்லிட்டேன். இல்ல நீங்க ஐஜிஎஸ்டில இருந்து வர்றது கிராண்ட்னு சொன்னீங்க. அது கிராண்ட் கிடையாது. இட்ஸ் அவர் ரைட். இல்ல நான் ஐஜிஎஸ்டில இருந்து வர மொத்த அமௌண்ட் 50% அப்படின்னு சொல்றேன். நான் ஸ்டேட் ஜிஎஸ்டில இருந்து மொத்தமா கலெக்ஷனே ஸ்டேட்ல இருக்கு. ஐஜிஎஸ்டில இருந்து 50% வருது. அதுக்கப்புறம் மொத்தமா சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 41% ஸ்டேட்டுக்கு. அந்த 41%ல நம்ம யூபிஏ கம்பேர் பண்ணும்போது மத்த இது என்ன யூபி பிஆர் அதுக்கெல்லாம் கொடுத்த சதவீதத்தோட தமிழ்நாட்டுக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க. அப்படி கம்பேரிசன் இன் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தா எடுத்துக்கலாம். நீங்க ஹோல் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூபி பிஆர் பின்தங்கிய மாநிலங்களா இருக்கு. அதனால அவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா நம்ம வளர்ந்த மாநிலங்களுக்கும் நம்ம பர்சன்டேஜ் மட்டும் நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. சரி ரைட் பேசலாம் ராமசாமி. சோ இங்க கொடுத்திருக்காங்கங்கிற ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல இவங்க சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு திரு மோடி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறேன். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நான் வரேன் திரு மணி. இந்த இரண்டு பேச்சு பரப்புரை பேச்சு எதுனா நீங்கள் வச்சுக்கோங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி உங்கள் பார்வை இருக்குது? இல்லை ரெண்டு விஷயம். ஒன்று முதல்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி எஸ்பிஐ கனகராஜ் சொன்னார். அதை எஸ்பிஐயோட அந்த ரிக்வெஸ்ட் நம்ம ஏற்கனவே உங்கள் இந்த ஷோவில் பேசும்போது அதை பதிவு பண்ணியிருக்கேன் நான். இந்த ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ தூரம் இந்த கவர்மெண்ட் வந்து ஹானர் பண்ணணும் நமக்கு டவுட்டுன்னு. இது கான்ஸ்டியூஷன் சொன்னீங்க. ஆமாம் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டர். இவங்க போய் கேட்டிருக்காங்க June 30. அது போகிற போக பார்த்தா அவங்க கொடுக்க மாட்டாங்க. 1 இயரில் 3வது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டரை அவங்க கொலாப்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் ஜோசப் அவர் கொடுத்த 5 judge பெஞ்ச் யுனானிமஸ் ஆர்டரை நலிஃபை பண்ணுறதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து டெல்லி சீஃப் செக்ரட்டரியோட அப்பாயின்மெண்ட்டில் அதே மாதிரி அந்த ஆர்டர் வந்து 2 நாள்லேயே வந்து ஆர்டினன்ஸ் போட்டாங்க. மூணாவது வந்து இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ். ஸோ வித்தின் அன் இயர் வந்து இயர் ஆர் ஸோ கான்ஸ்டன்ட் பெஞ்சை 5 judge பெஞ்ச் ஆர்டர்ஸ் நல்லிஃபை பண்ணி ஆர்டினன்ஸ் போட்டு பில்லு பாஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியில், இண்டிபெண்டன்ட் இந்தியா ஹிஸ்ட்ரியில். ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ் அதோட ஜட்ஜ்மெண்ட் எந்த மாதிரி ஹானர் ஆகுன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறாரு. ஐ திங்க் மோர் தேன் குடும்ப அரசியல் அண்டு மோர் தேன் இந்த கரப்ஷன் நாங்கள் பணத்தை திரும்ப எடுப்புன்றதை விட நான் பார்க்குறது வந்து அவங்க நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா போதைப்பொருளுக்கு வந்து தமிழ்நாடு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்குது. இப்போ பார்ட்டிஸை ரூலிங் பார்ட்டியை அதுக்கு தொண போகிறாங்கன்ற இதில் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார், விச் இஸ் அ வெரி சீரியஸ் ஒன். ஸோ ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், போதைப்பொருள், ஃபஸ்ட்டு போதைப்பொருள், ரெண்டாவது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், மூணாவது வந்து மத்திய திட்டங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதில் அவங்களால எடுக்க முடியல, அவங்க வந்து எங்களோட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. மூணாவது வந்து இந்த பணத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க, நாங்கள் திரும்ப வந்தோன்னா அதை கன்ஃபிஸ்கேட் பண்ணுன்றாரு. இதெல்லாம் வந்து எப்படி அவங்க செய்ய போகிறாங்க என்னன்னு தெரியல.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் இஸ் வெரி வெரி சீரியஸ். அது ஆதாரம் இருந்ததுன்னா அவர் வெளியில் விடணும், இல்லைன்னா வந்து அதற்கான பதிலை வந்து அவங்க பார்ட்டி வந்து தே ஹவ் டு ஓன் இட். ஏன்னா இது சும்மா சேத்த வாரி அடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் அந்த ஜாஃபர் சாதிக்ன்றவர் அவர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க பார்ட்டிலேருந்து அவரை எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. 10 நாளாக விஷயம் மேலே நகரில் அப்படியே நிற்குது. அந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து இங்கே அவரோட குடோன்ஸை சீல் வச்சதை தவிர அடுத்து அதை தாண்டி எதுவுமே போகல. இதை யாரும் அண்ணாமலையோ மற்றவர்களோ பேசுகிறாங்கன்னா நீங்கள் கடந்து போகலாம். ஏன்னா சோஷியல் மீடியாலையும் வந்து நிறையா வந்து அதை பற்றின விவாதங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு அப்படின்னும்போது இட்ஸ் வெரி சீரியஸ். ஓகே, இதை வந்து நிச்சயமாக சீரியஸ் தான். இல்லை நான் என்ன சொல்ல இல்லை ப்ளீஸ் இல்லை This is not the way to talk. Please. நான் என்ன சொல்ல வரேன் பேசிட்டு பேசுங்க. நீங்க அலோ பண்ணணும் சார். நீங்க அலோ பண்ணுங்க. அவர் நிறைவு செஞ்சவனே வரலாம். இல்ல சார், என்ன நீங்க அலோ பண்ணுங்கன்றாங்க. சரவணன் இல்ல அவர் நிறைவு செய்யட்டும். வந்து போயில சார். இல்ல அவர் நிறைவு இல்ல சார். முதல் கட்ட கருத்து அவர் பதிவு பண்ணாரு. பதிவு பண்ண பிறகு உங்களுக்கு நீங்க உங்க விளக்கத்தை வைங்க. நீங்க டிக்டேட் அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்க இன்னும் கேட்கலையே. டிக்டேட் பண்ண அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிட்டா அவருடைய நோக்கம் என்னன்னு எனக்கு இல்ல இல்ல தெரியும். நீங்க டிக்டேட் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் அவர் கருத்தை அவர் முன்வைக்கிறார், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சரி ஓகே சொல்லட்டும். இல்ல சார், அவர் கருத்தை அவர் முன்வைக்கணும் சார். அவருக்கு அதுக்கப்புறம் உங்க கருத்தை நீங்க பதில் சொல்லுங்க. கேக்குறேன். டாலரன்ஸ் இல்லாதவங்க பாசிட்டிவ் பத்தி பேசுறாங்க சார். எல்லாரும் பேசிட்டே இருக்கணும். நான் திருமணிட்ட பாஜக மேல எழுத்து பேசினா சொல்றத கேட்கணும். அந்த டாலரன்ஸ் வேணும். திருமணி எஸ் நீங்க பேசலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க தொடருங்க. முடிச்ச பிறகு தொடர்ந்து இத பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஓகே, this is not the way to talk. எக்ஸாக்ட்லி. பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. உங்களோட பதில் நீங்க பேசி முடிச்ச பிறகு என்ன ஃபுல்லா நீங்க பேச விடாம பண்றீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாண்டம் அண்ட் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிறத விட தமிழ்நாட்டுல கம்மியா தான் இருக்குது. அதை யாரும் மறுக்கல. உங்களுக்கு இன்ஃபேக்ட் அத சொல்லிடாதீங்க. நீங்க விருப்பன மாதிரி நான் பேச இது உங்க டிஎம்கே செயற்குழு கிடையாது. This is not your DMK executive. This is not the way to talk. இல்ல இல்ல நம்ம சொன்ன பிறகு இல்ல நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் பேசினா விவாதிக்கவே முடியாது சரவணன். அவர் முதல்ல கட்ட கருத்தை பதிவு செய்யட்டும். பதிவு செய்த பிறகு உங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குல்ல, பேச நேரம் இருக்கு. நீங்க பேசும்போது அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவருடைய நேரத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். எஸ் நீங்க இல்ல இப்படி பேசினா பேச முடியாது. நீங்க பேச I have to walk out. ஓகே, நீங்க பேசுங்க சார். உங்களுக்கான நேரம் தான். அதுதான் நான் உறுதிப்படுறேன். You have to ensure. அதுதான் நான் உறுதிப்படுத்துற திருமணி. This is not the way to talk. இது இவரோட முறை கிடையாது. சொன்னேன் அவருக்கு நான் என்ன சொன்னேன்னு நீங்க பேச விடாம எஸ் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. எஸ் சார், இப்ப பிடிக்கிறதுல 5% தான் பிடிக்கிறாங்க. ஓகே, குஜராத்லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு போயிருக்குன்றதை எல்லாம் நமக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா இட்ஸ் சீரியஸ், முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்டாக சீரியஸ் இஷ்யூ. அவங்க அந்த நெரேட்டிவை செட் பண்றாங்க. நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? லெட் த பிரைம் மினிஸ்டர் இஷ்யூ ஒயிட் பேப்பர் ஆர் த கவர்மெண்ட் இஷ்யூ ஒயிட் பேப்பர். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சோட முக்கியமான பார்ட்டா நாம் பார்க்கறது ஃபேமிலி பாலிடிக்ஸோ கரப்ஷனோ கிடையாது. இது இஷ்யூவா அவங்க கையில எடுக்கிறாங்க. ரைட், which is going to be a poll narrative. ஒரு PM லெவல்ல இத வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பிரைம் மினிஸ்டர் அது வந்து சீரியஸ் இஷ்யூ. அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவங்க இந்த நெரேட்டிவ் ஒட்டுமொத்த தமிழ்நாடே போதைப் பொருள் மாநிலமா மாத்திர மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்க. அது அன்அக்செப்டபிள். பட் பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா இது வரைக்கும் பேசாம எந்த பிரைம் மினிஸ்டரும் பேசாத இப்ப பேசுறாங்கன்னா சிச்சுவேஷன் சீரியஸ். அது அவங்க நெரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. நெரேட்டிவை கட்டமைக்கிறாங்க என்னன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ், இதுதான் என்னோட முதல் கட்ட கருத்து. ரைட். இல்ல அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி குடும்ப அரசியல் ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறாரு. குடும்ப அரசியல் ஊழல் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. ஊழல் பேசிட்டாரு. ரெண்டு விஷயம், ஒன்னு ட்ரக், ரெண்டாவது வந்து பணத்தை திரும்ப எடுப்பன்றாரு. எப்படி எடுப்பாரு அவர்? எஸ், இப்போ திரும்ப எடுப்பனா இப்போ எவ்வளவு தூரம் யார் ஸ்விண்டில் பண்ணிருக்கா? எலெக்ஷன் டைம் why don't இன்னமும் கவர்மெண்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. இட்ஸ் நாட் a caretaker government, it's a full fledged government. Why don't you issue a white paper? ஏன்னா these are all serious charges against an elected government. ஓகே, அத தான் நான் சொல்ல வரேன். அவர் ஃபுல்லா பேச விடாம கேட்க விடாம அவர் பேசுறாரு. ஆமா, இது வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுக கொள்ளையடித்த பணம் வசூலிக்கப்பட்டு மக்களுக்கு செலவு செய்யப்படும் அப்படிங்கிறது என்னோட கேரண்டி அப்படிங்கிறார் மோடி. எப்படி அந்த 15 லட்சம் ரூபாய் வந்து அந்த மாதிரி கேரண்டியா? 2014 அவங்களோட ஃபேமஸ் அஷூரன்ஸ் என்ன? பிளாக் மணி வந்து வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம கொண்டு வந்தோம் என்றால் ஓகே அது வந்து ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லயுமே வந்து 15 lakhsக்கு வந்து இருக்கும்னு சொன்னார். அந்த மாதிரியான கேரண்டியா? அல்லது அதை விட முக்கியமானது எந்த ஸ்கீம்ல எவ்வளவு ஸ்விண்டில் பண்ணிருக்காங்க? இது சும்மா சேத்தவாரி அடிச்சுட்டு போயிடுறது கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. ஓகே, மற்றவங்க பேசினாங்கன்னா நீங்க இதை கடந்து போகலாம். ரைட், அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான அம்சம் நான் பேசிட்டு வரேன். அதில் நீங்கள் இப்போ அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து பொதுவாக ஒரு பரப்புரையில் என்னெல்லாம் முன்வைக்கப்படுது, அது மக்கள்கிட்ட என்னெல்லாம் தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதும் தேர்தல் நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் வாரிசு அரசியலுடைய அடுத்த கட்டத்தை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பீகார்லேருந்து லாலு விமர்சனம் ஃபேமிலியிலேருந்து வர்றது,
அவர் வந்து தனியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, அவருக்கு இல்லைன்ற அந்த விமர்சனத்தை தேசமே என் பக்கம் இருக்குது, அவங்கெல்லாம் வாரிசுகளை வைக்கிறாங்க, நான் 16 வயதில் வெளியில் வந்தவன், நான் இந்த மக்களுக்காகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதும் ஒரு இமோஷனல் கனெக்டை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இது மாறுதா? இதை ஏன்னா இன்றைக்கி வந்து வெறும் தமிழ்நாட்டில் முன்வைக்கல, ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய லீடர்களும் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தள பக்கங்களில் நாங்கள் மோடியின் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ அதுவும் அடுத்த கட்டத்தை நோக்கி அல்லது தேர்தல் பரப்புரையில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? லல்லுவோட ஸ்பீச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டியது. தீஸ் ஆர் ஆல் பர்சனல் அட்டாக்ஸ். ஃபேமிலி பாலிடிக்ஸ்னு இருக்கும்போது எனக்கு ஃபேமிலி, நீ உனக்கு ஃபேமிலி இல்லை அதனால் நீ வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான குற்றச்சாட்டு தான் அது எடுப்படாது. நீங்கள் மோடியை எதிர்க்கிறதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த 10 வருஷம் ஆட்சியில் மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் செய்த அட்டூழியங்கள் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்றதை பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. பட் ஃபேமிலி பாலிடிக்ஸ்னு வரும்பொழுது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான். அது நீங்கள் டிஎம்கேக்கு மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. ஃபேமிலி பாலிடிக்ஸை சொல்லக்கூடிய பார்ட்டி பொதுவாக இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு அடிப்படையான சரி. இப்போ இவங்க கூட இருந்த பார்ட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த மேடையில் இருந்த பார்ட்டிஸில் எத்தனை பார்ட்டிஸ் உங்களுக்கு ஃபேமிலி பாலிடிக்ஸ்? ஐஜேகே இருக்குது, ஏற்கனவே இருந்த பிஎம்கே, ஏற்கனவே இந்த டிஎம்டிகே, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வான்லேருந்து தெர் ஆர் மெனி பார்ட்டிஸ். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து. நீங்கள் அந்த இஷ்யூலெல்லாம் கார்னர் பண்ண முடியாது. ஐ திங்க் இந்தியா அலையன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸில் ஒன்று பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ். நீங்கள் பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸில் போனீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க. ஏன்னா இந்த ஹோல் country is facing family politics. மோடி இஸ் a loner. இன்னைக்கு இருக்க யூத்தோட அது கனெக்ட் ஆகுது, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. பட் அவங்க பண்ணக்கூடிய மற்ற பெரிய தவறுகள் இருக்கு இல்லையா, அது அதில் மறைஞ்சு போகுது. அது எதுக்கு போய் தொடுறீங்க? இன்னைக்கு வந்து லாலு பிரசாத் யாதவோட அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, அவங்க பிரைம் மினிஸ்டரோட மதர் இறந்து போனப்ப சில சடன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவாய்டபிள். இது நீங்கள் பேசியிருக்கவே கூடாது. நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்கன்னா அது இது எதிராக தான் திரும்பும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். ரைட்.